இனிய இதயங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அருமையான பாடல் வரிகளோடு ஒருபோதும் அவரை பிரியாத உறவு நமக்கு வேண்டும். அதே போல எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் அவரை கைவிடாமல், அவரை மறவாமல், என்னாலும் அவருடைய நாமத்தை சொல்லணும், அவருக்கு நன்றி கடனோடு அவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையில் நிலைத்திருக்கணும் என்ற ஒரு அருமையான பொன்மொழிகளோடு நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர். நல்லா ஃபாதர். நிறைய கடிதங்கள்லாம் மக்கள் எழுதுறாங்களா? எப்படி நிறையா வந்துட்டு இருக்கு ஃபாதர். அதே மாதிரி ஒரு கடிதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேஜுக்கு ஒரு புஸ்தகம் மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட கடிதம் வாசிக்கிறோம், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுல. ஸோ தவக்கால நிகழ்ச்சிகள் குறித்தும் எழுதுகிறாங்க. சிலர் இன்னுமே வந்து நம்மளுடைய பர்த்டே அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ அங்கேயே இருக்கிறாங்க ஃபாதர். ஸோ ஆக நிறைய கடிதங்கள் வந்திருக்கு. ஸோ வாசிக்கலாம். கடிதங்கள் வாசிங்க. ஓகே ஃபாதர். முதல்ல வந்து அமலா இறுதிராஜ் பெங்களூர்லேருந்து ஃபாதர். உங்களுடைய கடிதம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல ஸ்கெட்ச் பென்லலாம் ட்ராயிங் போட்டு பயங்கரமாக ரொம்ப டெக்கரேட்டிவாக எழுதியிருக்கிறாங்க. வெரி குட். மரியே வாழ்க. இறை அன்னையின் ஆசிரால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும், அன்பு தந்தையர்களுக்கும், மரியின் மைந்தன் தமிழ் ஜோவுக்கும், உடன் உழைப்பாளர்களுக்கும் 11ஆம் ஆண்டின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். தந்தையே, நலமாக உள்ளீர்களா? நல்லா இருக்கேங்க, ரொம்ப சந்தோஷம். நலமுடன் வாழ இறைவனிடம் ஜெபித்து வருகின்றேன் தந்தையே. உங்களின் விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் மாதா டிவி இந்த அளவுக்கு ஓங்கி வளர்ந்திருக்கின்றது. தந்தையே, இன்னும் உங்களுடன் சேர்ந்து உழைத்து வரும் அன்பு தந்தையர்களின் உழைப்புக்கும் நன்றி. பிப்ரவரி 11ஆம் தேதி மாதா டிவியின் பிறந்தநாள் அன்று மாதா டிவி தொடங்கிய விதம், எப்படியெல்லாம் அதனை தயாரிக்கப்பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம். அன்றைய விழாவில் நம் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் எல்லா இடங்களையும் மந்திரித்தார். நம் ஆயர் சிங்கராயன் அவர்கள் பொறுப்பேற்க பெற்று சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் தொடங்கி வைக்கப்பட்டது. பல இடங்களிலிருந்தும் பல பெரியவர்களும் அங்கு வரவழைக்கப்பட்டனர். பாடகரும் வந்திருந்தார். இப்படியாக மாதா குடும்பத்தாரோடும் சேர்ந்து ஆசிராக விழா நடந்தது. நம் ஆயர் சிங்கராயரும் பல நிகழ்ச்சிகளை குறித்தும் உரையாடி ஆசிர் வழங்கினார். நம் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர் புகழ் உரைத்து ஆசீர்வாதங்களையும் எடுத்துரைத்தது பார்த்தோம் தந்தையே. அப்போ இருந்ததுக்கும் இப்போ நிகழ்ந்து கொண்டு இருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாகவே உள்ளது தந்தையே. மாதா டிவிக்கு என்றும் அன்பான தந்தையர்கள் அமைந்து வருவது பெரும் ஆசிர்தான். எல்லோருமாக மாதா தொலைக்காட்சியை பல கரங்கள் கொடுத்து தூக்கி பிடித்து மென்மேலுமாக வெகு சிறப்போடும் மகிழ்வோடும் நடத்தி வருவது மாதாவின் ஆசிரைத்தான் நினைக்க தோன்றுகிறது. தந்தையே, அப்போ எல்லாம் மாதா டிவியில் பார்த்தது ஆராதனை, இரக்கத்தின் ஜபமாலை, ஒரு சிறு சிறு தொடர்கள், ஜபமாலைகள், இப்படியாகத்தான் நான் பார்த்து வளர்ந்தேன். ஆனால் இப்போ பார்த்தால் எந்நேரமும் எந்த நிமிடமும் ஓய்வில்லாமல் பல ஆயிரம் நிகழ்வுகள். பார்க்க கண் இல்லை. ஒரு உலகத்தொடர் என்று தான் சொல்லணும். எந்த பக்கம் எடுத்துக்கொண்டாலும் எதை பார்ப்பது எதை விடுவது என்றாகி விடுகிறது. தினமும் இதன் பெருமைகளை குறித்து மாதாவுக்குத்தான் நன்றிகள் சொல்லணும். தந்தையை இப்பெல்லாம் மாதா மோட்சத்தில் இருப்பதை விட மாதா தொலைக்காட்சியில் தான் இருந்து வருகிறார் என்பது தெரிகிறது. ஆசிரென தொலைக்காட்சிக்கும் அனைத்தையும் தொகுத்து வழங்கும் அருட்தந்தையர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் சாகிற வரைக்கும் நன்றிகள் சொல்லத்தான் வேணும். எங்கள் ஆன்மாவுக்கு ஒரு நல்ல அருமருந்தாகவே இருந்து வருகிறது மாதா டிவி. தந்தையை, நான் அதிகம் படிக்கவில்லை. படித்திருந்தால் எப்படியெல்லாம் கவிதைகளால் வரைந்திருப்பேன். மனம் இருக்கு, வரைய தெரியவில்லை. மாதா டிவியின் அருமை பெருமைகளை சுவைத்து கொண்டே வெளியே காட்டிக்க தெரியாமல் தவிக்கிறேன். சரி, இப்படியெல்லாம் எழுதுவது கூட எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இதற்கெல்லாம் ஒரு காரணம், நான் ஒரு தாய் இல்லாத பிள்ளை. அம்மா முகம் கூட எனக்கு தெரியாது. நான் வளர்ந்ததெல்லாம் கன்னியர்களிடம்தான். சலேசிய கன்னியர்களிடமும் வளர்ந்து வந்தேன். அவர்களே எனக்கு திருமணம் செய்தும் வைத்தார்கள். அதனால் முதல் மகளை கன்னியராகவே அனுப்பிவிட்டேன். அதனால்தான் தொன்போஸ்கோ என் உயிர் மூச்சு என்று முன் கடிதத்தில் சொல்லியிருந்தேன். 10 வயதிலிருந்து கன்னியர்களிடம் வளர்ந்ததால் எனக்கு மாதா மீது அதிக பாசமும் அன்பும் உண்டு. தந்தையே, மாதா தான் எனக்கு தாயாக தெரிந்தார்.
தெரிந்தும் வருகிறார். மாதா டிவி எனக்கு கிடைத்தது மிகவும் பெருமையாக உள்ளது. மாதா தொலைக்காட்சியை புகழ்ந்து மாதா தொலைக்காட்சியின் பிறந்த நாளுக்கான இது என்னுடைய ஸ்பெஷல் கடிதமாகவும் எண்ணுகிறேன். அனைத்து தந்தையர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நன்றிகள் பல. என்றும் அன்புடன் அமலா. பெங்களூர்லேருந்து பெங்களூர். சகோதரி அம்மலா, நீங்கள் என்னமோ படிக்காதவங்க நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியுத ஒழிய நீங்களுடைய எழுத்து நடை, நீங்கள் பயன்படுத்துகிற சொல்லாடல் எல்லாம் பார்க்கையில் நீங்கள் இப்போ ரொம்ப பெரிய கவித்துவம் வாய்ந்த திறமை வாய்ந்தவங்களாக தான் நீங்கள் எங்களுக்கு தெரியலையே. நீங்கள் ஒன்றும் படிக்காதவங்களாகவோ இல்லை நீங்கள் நினைத்ததை சொல்வதற்கு எப்படியெல்லாம் சொல்வதென்று தெரியாத ஒரு மாதிரி எங்களுக்கு தெரியல. அவ்வளோ அழகான ஒரு கடிதம், அவ்வளோ அற்புதமான ஒரு மொழி நடை. அதனால் ரொம்ப ரொம்ப உங்களை பாராட்டுறோம். அதாவது நீங்கள் ரொம்ப தாழ்ச்சியாக இருக்குறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள்ட்ட அவ்வளோ திறமை இருக்குது, அது எல்லாமே இந்த கடிதத்தில் தெரியுது. நல்லா அழகாக வரைகிறீங்க, அழகாக எழுதுறீங்க. மனதில் தோன்றியதை அப்படியே அழகாக அதை நீங்கள் எழுத்து வடிவத்தில் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப பெரிய திறமைசாலி. நீங்கள் மாதா மேலே இவ்வளோ பாசமாக இருப்பது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் அதுவும் சொல்லும் போது மாதா இங்கே தான் இருக்கிறாங்க, மோட்சத்தை விட இங்கே தான் எல்லாம் நினைக்கல. பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமானா அதுதான் கவிதைத்துவம். அதனால் மாதா மோட்சத்தை விட்டு இங்கே நம்ம கூட தான் இருக்கிறாங்க, எல்லோரும் கூடயும் இருக்கிறாங்க. உங்கள் வீட்லேயும் இருக்கிறாங்க, எங்கள் வீட்லேயும் இருக்கிறாங்க, எல்லார்ட்டையும் இருக்கிறாங்க. அதனால் ஏன்னா அவங்க எங்கெல்லாம் அவங்களுடைய உதவி நம்மளுக்கு தேவைப்படுதோ, பரிந்துரை தேவைப்படுதோ, அங்கெல்லாம் மாதா ஓடி ஓடி போய் உதவுவதான் அன்னையினுடைய அவங்களுடைய ரத்தத்தில் கலந்த ஒரு பண்பு. அது எங்கெல்லாம் உதவி தேவையாக இருக்குதோ அவங்க நம்மளை கூப்பிட்டு கேட்கணும். நம்மள்ட்டெல்லாம் யாராவது ஒருத்தவங்க உதவி கேட்டால் தான் அது யோசித்து தான் செய்வோம். நம்ம அவங்களுக்கு செய்யணுமா வேண்டாமா, செஞ்சால் அது உருப்பிடுமா, இல்லை அவங்க நமக்கு மேலே நன்றியோடு இருப்பாங்களா, அப்படியெல்லாம் யோசித்து தான் நம்ம ஒரு காரியம் பண்ணுவோம். மாதா அப்படி கிடையாது. எங்கே உதவி தேவைப்படுதோ அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ மாதா அங்கே போய் நிற்பாங்க முதல்ல. அதான் அன்னையினுடைய அற்புதமான ஒரு குணாதிசயம். பெரிய குணவதி நமது அன்னை மரியாள். அந்த குணம் நம்ம மனசு நமக்கு வேணும், அதற்காக வேண்டிக்குவோம். நீங்களும் தொடர்ந்து எங்களுக்காக கொண்டாடுங்க. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ஜே ஸ்டெல்லா அலெக்சாண்டர், காட்டுமாதா கோயில் ஃபாதர், கேஜிஎஃப் பெங்களூர் தான். காட்டுமாதா கோயில் அவங்க ஒரு லோகோ வரைந்து ஒரு க்ரீட்டிங்ஸ் மாதிரி நமக்கு அமைச்சிருக்காங்க ஃபாதர். அத்தோடு கடிதமும் அனுப்பியிருக்கிறாங்க. காட் இஸ் கிரேட். அன்பு பிரியமான பாசமான எங்களுடைய அருமை ஆயர்களுக்கும் எங்கள் தந்தையர்களாக நீங்கள் மாதா சேனலின் அடித்தளங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு பாசமான அன்பான அக்கறையான தந்தையர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் முக்கியமோ அதேபோல் நீங்கள் அனைவரும் சேர்ந்து மாதா சேனலை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் இன்று உறுதியான கட்டிடமாக திகழ்ந்து வருகிறது. அதற்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தந்தையே. அதில் ஒவ்வொரு செங்கலாக கட்டி அமைத்து கொண்டிருக்கும் நம் மாதா குடும்பத்தாருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஸோ ஒரு கிரீட்டிங். இப்போ நம் தந்தை போப் அவர்களின் சுகம் பெற அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்லைன். தந்தையே, நம் ஆண்டவர் அவர்கள் உடல் சுகம் இல்லாததை நினைத்து உலகமே வருத்தப்பட்டது. அதற்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். அதேபோல் நாங்களும் தனிமையாகவும் குடும்ப ஜபமாலையிலும் ஜெபித்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது செய்தியில் அவர் சற்று குணம் பெற்று வருகிறார். அதை பற்றி மிகவும் சந்தோஷப்பட்டோம். தொடர்ந்து நாம் அவருக்காக தினமும் ஜெபிக்கிறோம் தந்தையே. மாதா டிவியின் வளர்ச்சியின் புது புது நிகழ்வுகள். தந்தையே, மாதா டிவியின் வளர்ச்சி மிகவும் உயர்ந்து கொண்டே வருகிறது. அதை நினைத்து பார்த்தால் மிகவும் மனசு குதூகலம் அடைகிறது. அதிலும் புது புது நிகழ்வுகள் வந்து கொண்டிருக்கிறது. அது மிகவும் மிகவும் அருமை. உதாரணம், ஜீசஸ் பஞ்ச் என்ற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. அதை நடத்தி வரும் தம்பி போஸ்கோ அழகாக நடத்தி வருகிறார். அவருக்கு நன்றி. அது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை மக்கள் முன் கொண்டு சென்று அதை மக்களும் எங்கள் சார்பாக வெளிப்படுத்துகிறார்கள். அது மிகவும் அருமை. ஏனென்றால் எல்லோரும் அதில் கலந்து கொள்ள முடியாதல்லவா. தந்தையே, கடவுளும் மாதாவும் பரிசுத்தாவியும் உங்களை வழிநடத்தி வருகிறார்கள். அவர்கள் உங்களோடு என்றும் இருப்பார்கள். அத்தோடு சேலஞ்ச் 40 என்ற நிகழ்வு ஒவ்வொரு நாளும் வருகிறது. அதுவும் நன்றாக இருக்கிறது. 14/3/2025 அன்று
திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் திருநிலைப்படுத்தப்பட்ட நாள். கடவுள் அவருக்கு நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கவும் மீண்டும் அவர் தன்னுடைய இறைப்பணியை தொடர ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்கிறோம். அடுத்ததாக கிரீட்டிங், கிறிஸ்மஸ் வாழ்த்து அவங்க பெற்றிருக்கிறாங்க. அதை பற்றி, தந்தையே, இதை போன கடிதத்தில் மறந்துவிட்டேன், மன்னிக்குங்கள். சரி. ஏனென்றால் எங்களுக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்பியிருந்தீர்கள். எனக்கு மிக மிக சந்தோஷப்பட்டேன். அதில் மாதா குடும்பத்தார்கள் அனைவரின் புகைப்படங்கள் இருந்தது. அதை பார்த்தவுடன் நம் குடும்பத்தாரே எங்கள் வீட்டிற்கு வந்துள்ளார்கள் போல் இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தந்தையே. எங்கள் ஏக்கத்தை போக்கிய உங்களுக்கு எங்கள் மனதின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். தந்தையே, நமக்கு என்று ஒரு சேனல் இல்லையே என்று ரொம்ப நாள் மிகவும் வருத்தமாக இருந்தது. வேதனையும் பட்ட நாட்கள் எத்தனையோ நாட்கள். அந்த ஏக்கத்தை போக்கிய உங்கள் அனைவருக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. இன்னும் மேலும் மேலும் மாதா சேனல் வளர்ச்சி அடைய ஆண்டவரிடமும் மாதாவிடமும் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக புனித சவேரியாரின் உடலின் நிகழ்வுகள், அதை குறித்து. தந்தையே, புனிதருடைய நிகழ்வுகளை நேரடியாக காண சேனலில் காண்பித்தீர்கள். மிகவும் அருமை அருமை. அதை பார்க்கும்போது தந்தையே, அப்படியே நேரடியாக பார்த்த மாதிரி இருந்தது. அப்படியே கோவிலுக்குள்ளே போய்விட்டு வந்த மாதிரியும் இருந்தது. எப்படி துவக்கத்திலிருந்து, அதாவது திருப்பலி தொடங்கி அவருடைய புனித உடல் ஊர்வலம் தொடங்கி கடையில் அந்த கோவிலின் நடுவில் அவரின் உடல் வைத்து தந்தையர்கள் எல்லோரும் அவரை வணங்கி சென்ற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தோம். மிகவும் மனசு நிம்மதி அடைந்தோம். அது மட்டுமல்ல தந்தையே, அதை பற்றி என் குடும்பத்தாரிடமும் தெரியாதவர்களுக்கும் சொல்லி இதை பார்க்கும்படி செய்தேன். அவர்களும் அதை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளை பற்றி எல்லோருக்கும் தெரியப்படுத்துவேன். அத்தோடு முடிந்த அளவுக்கு பிற மதத்தினருக்கும் தெரியப்படுத்துவேன். முக்கியமாக யெகோவா என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு மாதாவுடைய புதுமைகளை தெரியப்படுத்துவேன். அவர்கள்தான் மாதாவை பற்றி மிகவும் கேலியாக பேசுவார்கள். அதற்கும் மட்டும் நான் மாதாவை பற்றி விட்டு கொடுக்காமல் பேசி கொண்டே இருப்பேன். அப்பொழுதாவது அவர்கள் வந்து மாதாவை பற்றி தெரிந்து கொள்ளட்டும். தந்தையை, இன்னும் எழுத வேண்டியது இருக்கு. அதை இன்னொரு கடிதத்தில் எழுதுகிறேன். உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஜே. ஸ்டெல்லா அலெக்சாண்டர், காட்டுமாதா கோயில், கேஜிஎஃப். சகோதரி ஸ்டெல்லா அலெக்சாண்டர். எஸ் ஃபாதர், ஸ்டெல்லா அலெக்சாண்டர், காட்டுமாதா கோயில், கேஜிஎஃப். நீங்கள் அடிக்கடி கடிதம் எழுதுவீங்க. அதாவது பல தடவை சொல்லுவேன், அதாவது ஒரு நற்செய்தி என்பது அறிவிக்கப்பட வேண்டும். அறிவிக்கப்படாத செய்தி அது நற்செய்தியாக இருக்க வாய்ப்பில்லை. நல்ல செய்தி அறிவிச்சிடணும். கெட்ட செய்தியை வந்து அறிவிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. நல்ல செய்தியை அறிவிக்கணும். நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, மாதா தொலைக்காட்சியில் வருகின்ற நிகழ்ச்சிகளெல்லாம் மற்றவங்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன். குறிப்பாக மற்ற நம்பிக்கையாளர்களை, நம்ம மறையை சேராத மற்ற மறையை சார்ந்த நம்பிக்கையாளர், குறிப்பாக அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளாதவர்களெல்லாம் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. அது உண்மையிலேயே வந்து பெரிய பாராட்டிற்குரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஏன்னா நல்ல விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லி பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு காரியம். அன்னை மரியாள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நமக்காக பரிந்து பேசி, அதற்காக தானே ஆண்டவர் இயேசு கல்வாரியில் இறப்பதற்கு முன்னால் அவருடைய தாயை நமக்கு தாயாக வந்து கொடுத்ததற்கு காரணமே நாம் அன்னையின் துணையோடு பரிந்துரையோடு நாம் இன்னும் சிறப்பாக வாழ்வதற்காக அவர் செய்த ஒரு பெரிய தியாகம். அதை அவங்க புரிஞ்சிக்கிறது இல்லை. அப்படின்னா வந்து ஒரு சிலவங்க, அதாவது வாதத்திற்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது, வேணும்னே ஒரு சிலவங்க பேசுவாங்க. ஆனால் நம்முடைய திருத்தலங்களுக்கெல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா அங்கே வர 100 பேரில் இருக்கிற 70-80 பேர் வந்து பிற நம்பிக்கையாளர்களாக, நம்ம கத்தோலிக்க விசுவாசம் அல்லாத மற்றவர்களாக தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க நம்பர் ரொம்ப கம்மி இல்லையா, அவங்க பெரிய நம்பர். அப்போ எவ்வளோ பேரை வந்து ஏன்னா அன்னையிடம் சென்றால் இன்றைக்கு எப்படியாவது அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவாங்க, அருளை பெற்றுக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வராங்க, நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்கிறாங்க. எல்லாருமே வந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போது அதனால் நீங்கள் செய்வது பெரிய பெரிய பாராட்டிற்குரிய மாபெரும் காரியம். தொடர்ந்து இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. அதற்கான பலன் நீங்கள் அருளை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்து மன்றாடுங்க. அருமையான கடிதம், எல்லாரையும் நீங்கள் பாராட்டி எழுதியிருந்தீங்க. உங்களது அன்புக்கு, உங்களது பாசத்திற்கு நாங்கள் என்னாலும் கடன்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ. அடுத்ததாக எம். அலெக்சாண்டர், புதூர், குமரி மாவட்டம். நம்முடைய தமிழின் கவிஞர். ஆமாம். அவருடைய
வாரம் வாரம் கடிதம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. வெரி குட். சார் நிறைய தமிழுக்கு எழுதுங்கன்னு நம்ம ஆமாம். லாஸ்ட் டைம் சொன்னதை வச்சு, மரியே வாழ்க, அரைக்க அரைக்க மணக்கும் சந்தனம், அழகு தமிழே தினமும் உனக்கு வந்தனம். மீண்டும் ஒரு முறை மாதா தொலைக்காட்சி நோக்கி ஜபத்தோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் அலெக்ஸ். ஃபாதர் டேவிட் ஆரோக்கியம் அவர்களே நலமா? ரொம்ப நல்லா, மிக்க நலமாக இருக்கிறேன். உங்கள் கடிதம் வந்தாலே ஒரு குதூகலம் ஆகிடுறேன். சகோதரர் தமிழ் ஜோ அவர்களே நீங்கள் நலமா? நலம். மாதா தொலைக்காட்சி குடும்பத்தார் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் அருட்தந்தை லெனின் அவர்களின் லட்சிய பயணம், ஜனநாயகத்தின் குரலாய், கல்வாரி நாயகன், புரட்சியாளரின் எழுச்சி பயணம் என்ற இந்த 3 நூல்களின் விளக்கம் மிக சிறப்பாய் இருந்தது. இதுவே தகுந்த காலம், இனி மீட்படையும் இந்த ஞாலம், இது இறைவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள பாலம். வாவ், இதுவே தகுந்த காலம். ரொம்ப சிறப்பு. இந்த கவிதை கூட ஃபார் ஜோசப் நம்ம அனுப்பி. கண்டிப்பாக. ஏசப்பா ஏசப்பா அம்புட்டும் எனக்கு தானே ஏசப்பா. ஒரே பாடலில் ஒரு சிலுவை பாதை மிக சிறப்பாக இருந்தது. அதில் இடம்பெற்ற மழலையரின் நடிப்பு அழகு. 18/3/2025 அன்று இரவு 8 மணி ஜபமாலையில் ரோமை நகரிலே அமர்ந்து ஜெபித்தது போன்ற உணர்வு. சிறப்பான அருள் ஆசிரியர்களை அள்ளித்தரும் மாதா தொலைக்காட்சிக்கு நன்றி. இறை வார்த்தைகளில் நடந்து செல்ல, நீதியின் பாதையில் நடந்து செல்ல நீ நம்பினால் நிகழ்வு அது உதவுகிறது அதற்காக. 20/3/2025 அன்று சகோ ஜோ அவர்கள் தொகுத்து வழங்கிய வளனாரின் வாரிசுகள் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. நாஞ்சில் ஜெயச்சந்திரன் தொகுத்து வழங்கிய மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பு சிரிப்பு அப்படின்னு போட்டிருக்கார். புனித சூசையப்பர் பெருவிழா நிகழ்வுகள் மீண்டும் ஒளிபரப்பானது, கண்டுகளித்தோம், மகிழ்ச்சி. சகோ போஸ்கோ அவர்களே நலமா? நலம். உங்களின் ஜீசஸ் பஞ்சு ஆகா ஆகா அப்படின்னு. தவக்காலத்தில் துதி ஆராதனை, மகிழ்வு தரும் பாடல்கள். அதில் ஒரு பாடல் எங்கள் மறைமாவட்ட கோட்டாறு ஆயர் திருமிகு நசரேன் சூசை அவர்கள் எழுதிய பாடல் என்று அருட்தந்தை பவுலா ஜெயக்குமார் கூறிய போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி. மீண்டும் அடுத்த கடிதத்தில் வருகிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தங்கள் அன்புள்ள புனித அந்தோனியார் திருத்தலம், புண்ணிய பூமி, பெரிய காடு, கோட்டாறு மறை மாவட்டத்தின் எம் அலெக்சாண்டர். சிறப்பான சகோதரர் அலெக்சாண்டர், உண்மையிலே இப்போ நான் உங்களுடைய பெரிய ஃபேன் ஆகிட்டேன். ஆமாம், விசிறி ஆகிட்டேன். ஏன்னா அவர்கிட்ட நம்ம மற்ற மொழி கலக்காத தனித்தமிழில் பேசுகின்ற பொழுது அதில் நமக்கும் என்ன சொல்கிறது, ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அருட்தந்தை வெணியிலம் குமரன் வந்தாருன்னா அவர்கிட்ட நம்ம அவர் வந்துட்டாருனாலே நம்மளை அறியாமலே நம்மள்ட்ட இருந்து அந்த எங்கெங்கோ ஒளிஞ்சு கிடக்கிற தமிழ் வார்த்தைகளெல்லாம் வெளியே அப்படியே நிற்கும். அவர்கிட்ட பேசும்போது நம்மளை அறியாமலே பிற மொழி கலக்காத தனித்தமிழில் பேசுவது நம்மளுக்கு ஒரு அலாதி இன்பமாக இருக்கும். அவர் சாதாரணமாகவே அப்படி தான் பேசுவார். சாதாரணமாகவே அவர் தனித்தமிழில் தான் கதைப்பார். எந்த ஒரு மற்ற மொழியினுடைய சொற்களும் அவருடைய வாயில் வரவே வராது. தனித்தமிழில் மட்டும்தான் எந்த சலனமும் இல்லாமல் யார் என்ன நினைப்பாங்க. ஏன்னா இப்போலாம் நம்ம ஆளுகளுக்கெல்லாம் வெக்கமாக இருக்கும். எப்படா நம்ம இப்படி பேசினா என்ன நினைப்பாங்க, இவன் என்ன நினைப்பான். நம்மளுக்கு பொதுவாக அந்த உலகத்தில் பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, எது செஞ்சாலும் இவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான், அவன் இந்த ஊர் என்ன நினைக்கும், இப்படி நினச்சே உருப்படியாக எந்த நல்ல காரியத்தையும் நம்ம பண்ணுறதே கிடையாது. நல்ல காரியத்தை செய்வதற்கு 1000 விஷயம் நம்ம யோசிப்போம். அந்த விஷயத்தில் சகோதரர் அலெக்ஸுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ரொம்ப அழகான கடிதம், அழகான மொழி நடை, ஒவ்வொன்றையும் கவித்துவத்தில் அதை பாராட்டுவது. இப்போ இதுவே தகுந்த காலமாக இருக்கட்டும், கடிதத்தினுடைய தொடக்கமாக இருக்கட்டும், மற்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும். அதனால் அந்த நிகழ்ச்சி ஒருவருக்குள் சென்று அவருக்குள் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கினால் மட்டும்தான் அது தன்மயமாகி அதை அவர்கள் எவ்வாறு உணர்ந்தார்கள் என்பதை ஒரு கைதத்துவத்திலே அதை வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் சகோதரர் அலெக்ஸ், உண்மையிலே உங்கள் கடிதம் வந்தாலே, ஒரு சில கடிதங்கள் வந்தால், எல்லா கடிதமும் அப்படி தான் ஓரளவுக்கு, ஆனால் ஒரு சில கடிதங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை ஒரு பாதிப்பை உருவாக்குகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது உங்கள் கடிதம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. மிக அழகான சொல்லாடல், மிக அழகான கவிதத்துவம். இது அத்தனைக்கும் காரணம் நீங்கள் எங்கள் மீது காட்டுகின்ற பாசம், அன்பு. அதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் உங்களது அன்புக்கும் பாசத்திற்கு நாங்களும் கட்டுப்பட்டு கிடக்கிறோம். எங்களது மனமார்ந்த நன்றிகள்.
கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு இருக்க நாங்கள் தொடர்ந்து மன்றாடுகிறோம். நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ஜோஸ்பின் சேவியர் ஃபாதர் திருச்சியிலிருந்து எழுதியிருக்காங்க. வெரி குட், வெரி குட். வந்ததும் தந்ததும் மரியே வாழ்க. ஆன்ம உணவு அருளி எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் எங்களை இட்டுச் செல்லும் மாதா டிவிக்கு நன்றி. இதை வழிநடத்தும் பெரும் சவாலான பணியை தலைமையேற்று நடத்தும் அருட்பணி டேவிட் ஆரோக்கியத்திற்கும் கழுகும் அதன் நிழல் போல் அவருடன் இணைந்து இயைந்து அனைத்தையும் அருமையாக நடத்தும் அருட்பணியாளர்கள் உடன் ஊழியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றியும் ஜபங்களும். குறிப்பாக இந்த தவக்காலத்தில் இரட்சகர் சபையைச் சேர்ந்த தந்தை எம்.ஏ. ஜோசப் அவர்களின் இதுவே தகுந்த காலம், கண்களை மூடி சிறு ஜபத்துடன் தொடங்கும் தியான சிந்தனைகள் கேட்பவருக்கும் கலந்து கொள்கிறவர்களுக்கும் ஆசியோடு தொடங்குவது போல் இருக்கிறது சிறப்பு. அவருடைய பேச்சின் இனிமை செய்தி ஆழமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் எளிமையாகவும் தொடர்ந்து கேட்கவும் தூண்டுகிறதெனில் அது மிக நன்று. அவருடைய எளிமையான எடுத்துக்காட்டுகள் 1,00,000 செக் முணுக்கு, பச்சை மரம் எறிதல், கால் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினாலும் கைதான் பரிசு வாங்குகிறது போன்றவைகள் மிகவும் சிறப்பான எடுத்துக்காட்டுகள். 1,00,000 செக் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும், நம்பினவர்களுக்கு எல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கையை தந்தது. இன்னும் ஏதோ செய்தி சொல்லப்போகிறார் என்று ஆவலுடன் இருக்கும்போது, ஏனெனில் இதுவே தகுந்த காலம் என முடிப்பதை எதிர்பார்ப்பை தூண்டுகிறது. 40 நாட்கள் 40 சவால்கள் சேலஞ்ச் 40 பகுதியும் ஜீசஸ் பஞ்சும் என்ற புது பகுதிகள் புத்துணர்வு ஊட்டுகின்றன. மேலும் ஆராதனையின் போது பாடப்படும் புதிய பழைய பாடல்கள் இறைத்தன்மைக்கு இட்டு செல்கிறது. அனைத்து பகுதிகளும் அருமை. எதை புகழாமல் விடுவது என்றே தெரியவில்லை. தொடர்ந்து மாதா டிவியின் சேவை எங்களுக்கு தேவை. படைப்பு தலைமை ஏற்று வழிநடத்திடும் தந்தைக்கும் இதுவே தகுந்த காலம் தியானம் நடத்தி வரும் தந்தை எம்.ஏ. ஜோசப் அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மாதா டிவிக்காக மறவாமல் ஜபமாலையில் ஒரு 10 ஒப்பு கொடுத்து வருகிறேன். உங்கள் உயரிய ஜபங்களில் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ள பணிவன்புடன் வேண்டுகிறேன். நன்றி நன்றி. திருச்சி ஜோஸ்பின் சேவியர். சகோதரி ஜோஸ்பின் சேவியருக்கு மனம் நிறைந்த நன்றி. முதல் முறையாக நீங்கள் எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாதர் ஜோசப் இரட்சகர் சபை இது 4வது ஆண்டாக தொடர்ச்சியாக மாதா தொலைக்காட்சியில் அவர் தியானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் கண்களை மூடவில்லை, அவருக்கு பார்வை புலன் இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல, நிறைய பேர்த்துக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் நம்மளை மாதிரி இயல்பாக இருந்த ஒரு மனிதர் தான். இடையில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு அவருடைய 2 கண்களிலும் பார்வை புலன் அவர் இழந்தவர். அதன் பிறகு தன் வாழ்க்கையில் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் துன்பங்களுக்கு மத்தியில் மீண்டுமாய் விவிலியத்தை முழுமையாய் மனனம் செய்து தனது வாழ்க்கையில் அவர் எதிர்கொள்கின்ற சவால்களை துன்பங்களை எல்லாம் இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவரை நாம் எவ்வாறு அணுகிச் செல்லலாம், நம்ம விசுவாசத்தை எவ்வாறு நாம் காத்துக்கொள்ளலாம், இன்னும் ஆழப்படுத்தலாம், இதற்கு இறைவார்த்தை எவ்வாறு நமக்கு வழித்துணையாக இருக்கிறது என்பது தனது வாழ்க்கையில் அவர் அனுபவித்த அந்த துன்பங்களிலிருந்து வேதனைகளிலிருந்து எவ்வாறு அவர் மீண்டெழுந்து இறைவார்த்தையினால் அவர் மீட்கப்பட்டிருக்கிறார், அந்த விடுதலை பெற்றிருக்கிறார் என்பதை அவர் உணர்த்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மாதா தொலைக்காட்சியில் இந்த 40 நாட்கள் நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மாதா யூடியூப் சேனல் போய் முதல்ல மாதா டிவின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் பிளேலிஸ்ட்டில் போய் 2024 2023 இதுவே தகுந்த காலம் போட்டிங்கன்னா எல்லாமே வரும். அதனால் அவ்வளோ அருமையாக கடந்த ஆண்டு ரோமியருக்கு எழுதிய அந்த கடிதத்திலிருந்து முழுக்க 40 நாட்கள் அவர் வழி நடத்தினார், மக்களை வழி நடத்தினார். நீங்கள் சொல்வது உண்மையிலே அது அவருடைய அனுபவத்திலிருந்து வெளிப்படுகின்ற, அவர் அனுபவித்து சொல்கிறார். அவர் சொல்கின்ற ஒவ்வொரு இறைவார்த்தையும் விவிலியத்தில் அவர் கண்ட அந்த வார்த்தைகளை, உயிருள்ள வார்த்தைகளை தனது வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு அவர் பேசுகிறார், அனுபவித்து சொல்கிறார். அதனால் தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்கள்ட்டையும் சொல்லுங்கள். உங்களது அன்பார்ந்த வார்த்தைகளுக்கு நன்றி. தொடர்ந்து எங்களுக்காக மன்றாடுங்க. உங்களது மன்றாட்டுகளுக்கு நன்றி. நாங்களும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் மன்றாடுகிறோம். கடவுளின் ஆசிரியர் நாள் உங்களோடு.
ஸோ மொத்த கடிதங்களும் ரொம்ப அழகாக இருந்தது ஃபாதர். இன்னும் இந்த பிறந்த நாளை குறித்தும் புது நிகழ்வுகளை குறித்தும் எழுதியிருந்தாங்க, ப்ளஸ் தவ காலத்தை பற்றி எழுதிட்டு இருக்காங்க. இப்போது ஃபாதர் டேவிட் ஆரோக்கியம் ஃபாதர், நீங்கள் இனிய இதயங்களுக்கு ஒரு 4 வரியில் கடிதம் எழுதுனா என்னென்னு எழுதுவீங்க ஃபாதர்? நலமாக இருங்க, வளமாக இருங்க, எங்களுக்காக மன்றாடுங்க, நாங்கள் உங்களுக்காக மன்றாடுறோம். சூப்பர் ஃபாதர், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தது. இதே மாதிரி அன்பர்களும் நிறைய எழுதலாம் அப்படின்னு. ஸோ நம்முடைய தமிழ் மேலே இருந்த பற்றையும் தூண்டி இருக்கிறது, அது இந்த 4 வரியிலிருந்து ரொம்ப அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம் ஃபாதர். ஸோ இனியதங்களுக்காக ஜெபித்து. அன்புக்குரிய இனியதங்களே, ஏற்கனவே நான் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், அதை டிவியில் போடுறாங்க. இப்போது இன்னொரு புதிதாக ஒரு ப்ரொமோஷன் வந்துட்டுருக்கு. என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் மாதா தொலைக்காட்சிக்கு நன்கொடை அல்லது காணிக்கை உங்கள் பங்குகளில் இல்லை உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சியுடைய முகவர்கள், அதாவது இந்த ஏஜென்ட்ஸ் நம்ம சொல்கிறோம், அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கும் போது உங்கள் மறை மாவட்டங்களில் நீங்கள் நன்கொடையை வழங்குகின்ற பொழுது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ரசீதுகளுடைய தலைப்பு வந்து மாதா ட்ரஸ்ட். இல்லை நீங்கள் இங்கே மாதா தொலைக்காட்சிக்கு நீங்கள் நேரடியாகவே மணி ஆர்டர் வழியாகவோ இல்லை இங்கே வந்து அலுவலகத்திலேயோ இல்லை வங்கியினுடைய வழியாக நீங்கள் நேரடியாக அனுப்பினாலோ இல்லை ஆன்லைனில் நீங்கள் அனுப்பினாலோ நீங்கள் நேரடியாக இங்கே எங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நாங்கள் உங்களுக்கு தருகின்ற ரசீது வந்து இந்த கமிஷன் ஃபார் சோஷியல் கம்யூனிகேஷன் சொசைட்டி. அதனால் 2 வகையான ரசீது. அங்கே உங்கள் ஊர்லெலாம் கொடுக்கப்படுறது வந்து மாதா ட்ரஸ்ட்டு, இங்கே நேரடியாக வருகின்ற பொழுது கமிஷன் ஃபார் சோஷியல் கம்யூனிகேஷன் சொசைட்டி. அதனால் உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்கக்கூடாதுன்னா வந்து அதை மட்டும் நான் சொன்னேன். அதில் நம்ம ஆளுக்கு கொஞ்சம் குழம்பிட்டாங்க. அப்போ இந்த கமிஷன் ஃபார் சோஷியல் கம்யூனிகேஷன் சொசைட்டினா என்னான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது வந்து எங்களுக்கு கணக்குகளுக்காக வருகின்ற வருவாய்க்கு கணக்குகளுக்காக வந்து இந்த மாதிரியான ஒரு சில பொருளாதார நிபுணர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த மாதிரி அமைச்சு வச்சுருக்கோம். எளிதாக்கப்படுவதற்காக, கணக்குகள் சரியாக எளிதாக்கப்படுவதற்கான ஒரு முயற்சி. அதனால் ஏன்டா 2 இப்படி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதில் எங்களை வழிநடத்துகின்றவர்கள் எங்களுக்கு தருகின்ற வழிகாட்டுதலின் பேரில் நாங்கள் இது வந்து செய்கிறோம். அதனால் பயந்துட வேண்டாம். ஆனால் ரசீது நீங்கள் வாங்கலைன்னா அந்த பணம் எங்களிடம் வருவதற்கான எந்த விதமான உறுதிப்பாடும் கிடையாது. அதனால் நீங்கள் ரசீது கண்டிப்பாக ஊரில் அங்கே கொடுத்தாலும் வாங்கிடுங்க, இங்கே வந்தாலும் வாங்கி கொள்ளுங்கள். அது வாங்கினால்தான் அந்த பணம் இங்கு இந்த பணிக்காக செயல்படுத்தப்படுகிறது என்பதற்கான உறுதிப்பாடு. நீங்கள் ஆன்லைனில் வந்து மொபைல் ஆப்லேருந்து அனுப்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரெஜிஸ்டர்டு இமெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் அதை யாரும் எங்களை கேட்கணும்னு தேவையில்லை. உங்கள் இமெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அங்கே ரசீது இருக்கும். சரிங்களா? அதனால் எங்களுக்காக தொடர்ந்து மன்றாடுங்க, நாங்களும் உங்களுக்காக மன்றாடுவோம், கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த நாட்களுக்காய் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த தபசு நாட்களை நாங்கள் இன்னும் சிறப்பாக வருகின்ற புனித வார நாட்களை இன்னும் அதிகமான ஈடுபாட்டோடு, நம்பிக்கை உணர்வோடு, ஆழமான விசுவாசத்தோடு நாங்கள் அதை அனுசரிக்கவும் அதன் வழியாக உமது அருளையும் ஆற்றலையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வழித்துணையாய் வருவீராக. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கியனை எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். நன்றி ஃபாதர். என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதமும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்கள் தொடர்ந்து உங்கள் கடிதத்தை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. இனிய இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது நான் உங்கள் போஸ்கோ அண்ட் ஃபாதர் டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.